அட பொம்மால. வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்பவே முடியாத அளவுக்கு நடந்த காமெடி சம்பவங்களை பார்க்கலாமா? இந்த பையன் என்ன கோவத்தில் இருந்தானு தெரியல, அடின்னு அடி, அப்படி ஒரு அடி. செம்ம அடி. என்ன கோவத்தில் இருந்தானே, என்னத்தை கேட்டு வாங்கி தர முட்டாங்களோ. என்னடா பொழுது போயிருச்சே, ஒண்ணு நடக்கலையேன்னு பார்த்தேன். நடந்துருச்சு, நடத்திட்டாங்க. ஆடிட்டே வந்து ஒரே அடி. ஆளு நேரம் உயிரோட இருப்பான்னு நினைக்கிற சந்தாயம்தான். நான் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தேன். எனக்குன்னு ஒரு தொழில் அமைச்சுட்டானுங்க ஒரே ஒரு செகண்ட்ல. இனிமே எல்லாம் அப்படித்தான். அதுல நக்குல் இனிமே அப்படித்தான். வெள்ள போட்டு வாங்கடா. 5 நிமிஷத்துல கேரக்டராகவே மாறிட்டு 5 நிமிஷத்துல சம்பாதிச்சுட்டு போயிட்டு வருவார். டெய்லி இப்படி ஒரு 2 இடத்துல உட்காந்தா போதும், ஈஸியாக சம்பாதிச்சுட்டு வந்துடலாம். போய் கஷ்டப்படணுங்க அவசியம் இல்லை, யாருக்கிட்டையும் திட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை. 5 நிமிஷம் உட்கார சம்பாதிக்கிற போயிட்டே இருக்கிறோம். இது ஒரு நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. இதுவும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கணும். हे प्रभु, हे प्रभु, हे हरि राम कृष्ण जगन्नाथ प्रेमानंद। ये क्या? அட விடுப்பா, மனுஷனுக்கு கஷ்டம் நஷ்டம் வரலாம் ஜகஜம். இதை போய் பெருசா நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு நீ என்ன சர்க்கஸ்க்காக போகிற? இந்த சைக்கிள் இப்படியெல்லாம் ஓட்டி பழகணுங்கிறதுக்கு என்ன சின்ன பையனாயா? வித்தையெல்லாம் காமிச்சு அப்படித்தான் குப்பர் உலக வேண்டியதா. அடி இடி இருக்குதான்னு பாரு, பார்த்து எந்திரிச்சு தொடச்சிட்டு போ. நம்ம ஊர் சின்ன பசங்க கம்முனே இருக்க மாட்டானுங்க, இதோட பண்ணிகிட்டே தான் இருப்பானுங்க. அது குளிக்கல போய் பல்ட்டி அடிச்சு எப்படி இருக்கும்னு பாரு. சாம்பார் ஆப்பு எனக்கு மூஞ்சில செம அட்டி. கம்முன்னு தாத்தானா லீவ் விட்டா குழியில போய் பல்ட்டி அடிச்சு அப்புறம் எப்படி இருக்கு? ஆம்பளை சமைச்சாங்கன்னா அடுப்பில் இருக்கும்போது மட்டும் குக்கரை வெடிக்காது, சும்மாவே வெடிக்கி. எப்படின்னு பாருங்க. எல்லாம் ஓடுங்கடா ஓடுங்கடா. பார்த்தீங்களா? இப்போ ஆம்பளைய சமைச்சாங்கன்னா அடுப்பில் இருக்கும்போது மட்டும் இல்லை, சும்மாவே வெட்டிக்கி. அது எதில் ஸ்பேனரில் தட்டினா அப்புறம் வெட்டிக்காமல் என்ன ஒன்று? அதுதான் வெட்டிச்ச ஒரு வெட்டி. வடநாட்டிலையெல்லாம் கல்யாணத்தில் ட்ரோன் கூட பறக்கக்கூடாது. நான் மிலிட்ரியில் இருந்தவ என் முன்னாடியே ஒரு ட்ரோன் பறக்குதா, என்ன செய்வார்னு பாருங்க. நீ ட்ரோன் பறக்கூடவே நீங்க இந்த ஜென்மத்துக்கு நீ ட்ரோன் பறக்கூட முடியாதுரி அக்கா. நான் மிலிட்ரியில் இருந்தவன் என் கண்ணு முன்னாடியே ஒன்று பறக்குதா. நான் மிலிட்ரியில் இருக்கும்போது எத்தனை சுட்டு வீழ்த்தியிருப்பேன். அதுதான் சுட்ட ஒரே சுட்டு. கைஸ், இந்த பையனுக்கு அப்படி என்ன சந்தோஷம்னு நீங்களே சொல்லுங்கள். இந்த அளவுக்கு ஆடுறக்கு உனக்கு எப்படா இருக்கு? காலை தவிர மற்ற எல்லாம் ஆடுது. பாடியெல்லாம் பயங்கரமாக ஆடுது, பாடி கை தலையெல்லாம். அப்படி என்ன சந்தோஷமாக இருக்கும்னு நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஆட்டத்தை நான் இது நாள் வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஆட்டம்னு ஆட்டம் அப்படியே ஒரு ஆட்டம். கால் அப்படியே நிற்கிது, மித்ததான் ஆடுது. நைட்டில் என்ற வாசம் முன்னாடி எதுக்கு நின்றுட்டுக்கிற? நானே ஏகப்பட்ட கோவத்தில் இருக்கிறேன், நீ வேற இதில் அடிச்ச ஒரு அட்டி. ஒன்றுமேல் இந்த பக்கம் வருவ, பேயாவது பிசாசாகுது. நம்ம வீட்டு பொம்பளைகளுக்கு முன்னாடி பேயும் இல்லை பிசாசும் இல்லை, எல்லாம் ஒன்று தான். அடித்தா அட்டிதான். உன்னை வருவேன் இந்த பக்கம், இந்த ஏரியா பக்கமும் உன்னை பார்க்கக்கூடாது, போயிட்டே இரு. நம்ம பசங்க சாமி கும்பிட்ற போது கூட நிம்மதி விட மாட்டானுங்க அம்மாக்களை. வெட்டாத உறதில்ல, இது ஏன் சத்தியம் சத்தியம் சத்தியம். என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? இந்த அம்மா சாமி கும்பிடும் போது இந்த கோபம் வருதுன்னா சும்மா இருந்து என்ன ஆயிருக்குன்னு நீங்களே நினைச்சு பாருங்க. நேரம் பொலிதா உயிரோடையே இருக்க முடியாது. அட்டினாட்டி அந்த அளவு கட்டி விழுந்திருக்கு. சாமி கும்பிட போதே இந்த அளவு கோபம் வருதுன்னா நீ சும்மா நேரத்தில் எந்த அளவுக்கு கோபம் வருது? அவ்வளோதான், கிட்ட நிற்கிறவன் அவ்வளோதாண்டி.
இவர் இந்த கேனை எதுக்கு தெரியுமா டைட்டாக மூடி வைக்கிறாரு? இவர் சம்சாரம் கூப்பிட்டு இது எங்க திறந்து கொடுங்க அப்படின்னு சொல்லணும். இவர் ஆசையாக திறந்து கொடுக்கணும். அதுக்கு தான் இப்படி பண்ணுறாரு. எங்கே காணும்? தட்டாத விடுறதில்ல. இது ஏன் சத்தியம் சத்தியம் இவர் கூப்பிட்டு சத்தியம். திறந்து கொடுன்னு சொல்லி நொட்டுவாங்க. ஆறுத்து குடிச்சிட்டு போயிட்டே இருப்பா போயா. அதெல்லாம் அந்த காலம் எல்லாம் கூப்பிட்டு ஒரு உதவி ஏற்றுக்கிறது. இப்போல்லாம் போயான்னு போயிட்டே இருப்பாங்க. இப்போல்லாம் பெண்கள் அவியில வேலையை பார்த்துக்கிறாங்க. காசு மட்டும் நம்மக்கிட்ட வாங்கிக்குவாங்க. மித்ததெல்லாம் அவியிலே பார்த்துக்குவாங்க. மூடி அப்படியே இருக்குவாருங்க. ஒரே வெட்டி குடிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா. வாட்டர் கேனில் குடித்தா கூட கொஞ்சம் கொஞ்சமாக தான் குடிக்கணும். இப்படி அறுத்து குடித்தா வெய்ய சௌரியத்து குடிக்கல, சொம்புல தண்ணி குடிக்கிற மாதிரி. அதைத்தான் இவ பண்ணிட்டுக்கிறாங்க. ஒன்று இந்த ஜென்மத்தில் நீ இப்படி இந்த கேனை மூடி வைக்கிற நேரமே வராது உனக்கு. பெரியவிகிட்டனாச்சும் ஏதோ ஒரு பதில் சொல்லிடலாம். ஆனால் சின்ன குழந்தைகிட்ட பதில் சொல்லி சமாளிக்க முடியாது. அதில் ஏமாற்றவும் முடியாது, பதில் சொல்லி சமாளிக்க முடியாது. Who is it? It's the police. Can you open the door, please? Did you make an appointment? No. Then come back tomorrow. நீங்கள் யாருன்னு கேட்குது. நாங்கள் போலீஸ்னு வெளியிருந்து சொல்கிறாங்க. கதவை திறங்குன்னு சொல்கிறாங்க போலீஸ்காரர். அந்த குழந்தை நீங்கள் பார்க்கறதுக்கு அனுமதி வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குது. இல்லைன்னு போலீஸ்காரர் சொல்கிறாங்க. நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. குழந்தைகிட்ட எல்லாம் பதில் சொல்லி சமாளிக்க முடியாது. கரெக்டுன்னா கரெக்டாக இருக்கணும். காதலுக்காக இத்தனையெல்லாம் பண்ணி கடைசியில் அந்த காதலே கைகூடாமல் போச்சு. अगर इस वीडियो में मजा ना आए ना तो फिर बताना. ஃபஸ்ட்டு அடி. तेरा तो गेम बचाना पड़ेगा. ரெண்டாவது அடி. अरे भाई जाके तो देख कोई आ मत जाए. யாராச்சும் வராங்களான்னு போய் பாரு, நான் இங்கே எல்லாம் பேசி முடிச்சிட்றேன் அப்படிங்கிறாரு. अबे कौन है तुम? இந்த மாதிரி ஏண்ட யாருமே நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது. கடைசியில் எல்லாம் போச்சா? லவ் ஃபெயிலியர் ஆன பொண்ணுங்களுக்கு ஆறுதல் சொல்கிறக்குன்னு ஒரு பையன் போவான். அவன் தான் அவனோட புருஷன் ஆயிடுவான். அந்த மாதிரி தான் இது நடந்திருக்குது. காதலுக்கு எப்பவுமே தூது வச்சுக்கவே கூடாது. நம்மளே எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னு இந்த மாதிரி தான் நடக்கு. தூது சொல்கிறான்னு கடைசி வரைக்கும் ஒருத்தன் போயிட்டு இருந்தான். கடைசியில் அவனே கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டேன். அந்த மாதிரி ஆகிப்போச்சு இந்த சீனு. வாஷிங் மிஷினால் இப்போல்லாம் சேல்ஸே ஆகிறது இல்லையாமா. கடைக்காரரு, அந்த வாஷிங் மிஷின் தயாரிக்கிற ஓனர்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டிருக்கிறாங்க. முக்கியமான காரணம் என்னன்னு இப்போ தான் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அது என்ன காரணம்னு நீங்களே பாருங்க. இதுதான் நியூ வாஷிங் மிஷின். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா புது வாஷிங் மிஷின் நம்மளுக்கு வாங்கவே தேவையில்லை. எல்லாம் இவையிலே துவைச்சிருவாங்க. அப்புறம் இதுக்கு வாஷிங் மிஷினு. அதனால தான் வாஷிங் மிஷினே சேல்ஸ் ஆக மாட்டேங்குது. கஷ்டப்பட்டுனாச்சும் திறந்து இன்னைக்கு திருடாம விடக்கூடாது. இந்த சீன் எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. கஷ்டப்பட்டு ஜன்னல் உடச்சி உள்ளே இறங்குனா இந்தெல்லாம் பெரிய வாசல் இருக்குதப்பா. நம்ம நேரம் அப்படி இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரிலாம் ஒருத்தருக்கு நடந்திருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு போய் சரி சக்ஸஸ் பண்ணிடலாம்னு நினைப்பாங்க. ஆனால் அங்கே போனால் ஒன்றும் இல்லாமல் போயிரு. அந்த மாதிரி தான் இந்த சீன் நடந்துருச்சு. கைஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.